Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஏரியில் மூழ்கி சிறுவன் ஒருவன் உயிரிழந்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. வடமலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் திப்பனூர் ஏரியில் நீராடினர். நீச்சல் தெரியாத இமையவன் ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கிய நிலையில் அவரை காப்பாற்றச் சென்ற இம்தியாஸ் என்பவர் உயிருக்கு போராடினார். அப்போது அந்த வழியாக வந்த மக்கள் சிறுவனை மீட்டு போச்சம்பள்ளியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஏரியில் நீராடிய சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் குந்தா அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீலகிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அவலாஞ்சி, எமரால்டு, அப்பர் பவானி, குந்தா நீரோடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குந்தா அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் அரசு பேருந்து பழுதாகி சாலையில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். மேட்டூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு மேச்சேரி வழியாக கரும்பு சாலையூர் வரை சென்ற அரசு பேருந்து மேட்டூர் 4 ரோடு அருகே வந்தபோது பழுதாகி சாலையில் நின்றது. இதன் காரணமாக பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் மக்கள் உயிரோடு விளையாடி வரும் ஸ்டாலின் அரசு என்றுதான் திருந்துமோ என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு பொது மருத்துவமனை அருகே கழிவு நீரை மின் மோட்டார் மூலம் சாலையில் விடுவதால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆறுமுகசாமி கோவில் தெருவில் கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் கால்வாயில் தேங்கியுள்ள கழிவு நீரை மின் மோட்டார் மூலம் சாலையில் வெளியேற்றி வருகின்றனர். இதனால் சாலையில் செல்பவர்கள் சிரமத்திற்குள்ளாவதுடன் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயல்பட அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனியில் பெய்து வரும் தொடர் மழையால் கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதைத் தொடர்ந்து கேரளாவை ஒட்டி அமைந்துள்ள தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கடந்த 4 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கும்பக்கரை அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ராமநாதபுரத்தில் குடியிருப்புகளை காலி செய்ய சொல்லும் வருவாய்த்துறையினரை எதிர்த்து குடியிருப்பு வாசிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வெளிப்பட்டினம் அருகே உள்ள திலகவதி அம்மன் தெரு பகுதியில் சர்வே எண் 94இல் 20 குடும்பங்களுக்கு மேல் கோயில் நிர்வாகத்திற்கு வாடகை செலுத்தி வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திடீரென அப்பகுதியில் குடியிருப்போர் காலி செய்ய வேண்டும் என கோயில் நிர்வாகம் மற்றும் வட்டாட்சியர் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இன்டர்நெட் கோபுரம் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 50 அடி கொண்ட துருப்பிடித்த இன்டர்நெட் கோபுரம் காற்றின் வேகத்தில் உடைந்து விழுந்தது. கோபுரத்தின் நடுப்பகுதி மின்னழுத்த கம்பிகள் மீது விழுந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்து சார் பதிவாளரிடம் தகவல் தெரிவித்த போது அவர் மிகவும் அலட்சியமாக இன்டர்நெட் எங்களுடையது அல்ல என கூறிவிட்டு சென்றதாக தெரிகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மெத்தனப்போக்காக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் அருகே 3 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன நகையை கண்டுபிடித்து தரக்கோரி காவல் நிலையத்திற்கு நடையாய் நடந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த பச்சையப்பன் என்பவர் தனது மகளின் திருமணத்திற்காக சிறுக 30 சவரன் தங்க நகைகள் சேமித்து வைத்திருந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு அவரது வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் நகையை கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பாக ஆவடி டேங்க் ஃபேக்டரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து காவல் நிலையத்திற்கும் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கும் 88 முறை நடையாய் நடந்தும் பலன் இல்லை என மாவட்ட ஆட்சியரிடம் பச்சையப்பன் புகார் அளித்தார். உறக்கத்தில் உள்ள விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை எப்போது மக்கள் பிரச்சினைகளுக்காக விழித்து செயல்பட தொடங்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது.